السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் சஹாபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இறைநேசர் அவருக்கு மௌத்து ஆஜராகிறது. மரண சமயத்தில் அவருடைய தலையணைக்கு கீழே பராஅத்துல் ஃபுலானி மினன் நார், இந்த மனிதருக்கு நரகத்திலிருந்து விடுதலை என்று எழுதப்பட்ட ஒரு துண்டு காகிதம் இருக்கிறது. அந்த குடும்பவாசிகளிடத்தில் கேட்கிற போது அவர்கள் சொன்னார்கள், ஜுமாவுடைய தினத்தில் இவர் எப்பொழுதுமே 1000 முறை ஸலவாத்தை சொல்லுவார். இதனால தான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், யஸ்தஹிப்புல் இக்ஸார் மின ஸலாத்தி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ குல்லி யௌமின் வயஸ்தாதுல் இஸ்திஹபாப அக்ஸர ஃபீ யௌமில் ஜும்அத்தி வ லைலத்திஹா. மற்ற நாளெல்லாம் பெருமானாரின் மீது ஸலவாத்தை அதிகமாக ஓத வேண்டும், ஜும்மாவுடைய நாள் அதைவிட அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஜும்மாவுடைய நாள் அதிகமாக ஸலவாத்தை ஓதுவதால் கிடைக்கிற நன்மைகள் 20. அதைத்தான் உங்களோடு நான் பகிரப்போகிறேன். பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1க்கு 10 நன்மையை தருகிறான் ஸலவாத்திற்கு. 1000 முறை ஓதினால் 10,000 நன்மைகள் கிடைக்கிறது. இதை போன்று 1க்கு 10 தரஜாக்கள், 1000 முறை ஓதினால் 10,000 அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. 1000 முறை ஓதினால் 1க்கு 10 பாவங்கள், 10,000 பாவங்கள் அளிக்கப்படுகிறது. 4வது சஃபாத்துக்கு சொந்தக்காரராக இவர் மாறிப்போகிறார். 5வதாக இவருடைய முக்கியமான காரணங்களை எல்லாம் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறான். 6வதாக மலக்குகள் இவரின் மீது ஸலவாத்தை சொல்லுகிறார்கள். 7வதாக ரப்புல் ஆலமீன் இவருக்கு ரஹ்மத்தை பொழிகிறான். 8வதாக இவருடைய துஆக்கள் அத்தனையும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. 9வதாக கஞ்சத்தனத்திலிருந்து இவர் விடுதலையை பெறுகிறார். 10வதாக இவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்படுகிற எல்லா பரக்கத்துகளையும் பெற்றுத்தருவது இந்த ஸலவாத். 11வதாக சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் இவருடைய காலை ஸ்திரம்பட பற்றி பிடிக்கக்கூடியதாக அதை ஆக்கிவிடுகிறது. ஸ்ட்ராங்காக நடப்பவராக இவர் மாறிப்போகிறார். 12வதாக அல்லாஹ்வின் பக்கம் ஸலவாத் நெருக்கமாக்கி வைக்கிறது. 13வதாக துன்யாவிலும் ஆகிரத்திலும் இவர் என்ன நினைக்கிறாரோ நாடுகிறார்களோ நைலுல் முராத், அந்த நோக்கம் நிறைவேறி போகும். 14வதாக ரஹ்மத்தினுடைய வாயில்கள் அனைத்தும் திறக்கப்படுகிறது. 15வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் இவர் முஹப்பத்துக்குரியவராக மாறிப்போகிறார். 16வதாக இவருடைய வறுமையை இந்த ஸலவாத் நீக்கிவிடுகிறது. 17வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் இவருடைய பேர் கண்ணியத்தோடு காட்டப்படுகிறது. 18வதாக முஸ்லிம்கள் உடைய உள்ளத்தை ஹயாத்தாக்குவதற்கு இந்த ஸலவாத் காரணமாக இருக்கிறது. ஸலவாத்தை ஓத ஓத முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இவர் இடம்பெறுகிறார். 19வதாக ரசூலிலிருந்து அந்தஸ்தால் இவர் நெருக்கம் பெறுகிறார். யார் ஸலவாத்தை ஓதுகிறார்களோ நானும் அவரும் கஹாத்தைன் 2 விரல்களை பெருமானார் காட்டினார்களே, ஒன்றாக சொர்க்கத்தில் இருப்போம் என்று. 20வதாக நிம்மதி, உலகமே எதை தேடி அடைகிறதோ அந்த நிம்மதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸலவாத்தில் வைத்திருக்கிறான். அதனால் ஜும்மா தினத்தில் அன்று நாம் அதிகமாக ஸலவாத்தை ஓதுவோம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்ற நன்மக்களில் நாம் ஆவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.